தங்களிடையே ஏதேனும் ஒரு தோல்வி வந்த உடனே அப்படியே துவண்டு போய்விடவில்லை. என்ன பண்ணாங்க, யாரோ ஒரு சொன்ன ஆலோசனை கேட்டு தன்னுடைய தோல்வி மீள்வதற்கான வழி என்ன அப்படி தெரியறதுக்காக ஒரு குருவை கொண்டு போய் பார்க்குறாரு. பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் குரு அப்படின்னு தான் சொல்றது. இந்த குரு அப்படின்ற சொல்லி எப்படி வருகிறது அப்படின்னா வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி வழிகாட்டக்கூடிய ஒருவரை சென்று சந்திக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பணிபுரியக்கூடிய அதே நிறுவனத்தினுடைய மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் அந்த குருங்கிறது அப்புறம் தான் அவருக்கே தெரியுது. அதனால அவர் மிகவும் இயல்பாக இவரிடம் பழகிறாரு. எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரிலாம் நடந்துங்க, உங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற ஒவ்வொரு அம்சத்தையும் ஒரு மனசு ரொம்ப தீவிரம் பதிய வச்சுக்கிட்டு அதை கேட்ட மாதிரியே நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைவில் அவர் எப்படிலாம் வெற்றி கொள்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த நூலில் அவர் எடுத்து சொல்றாரு. ஆக நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த தலைவா வா அப்படிங்கிற இந்த தலைப்பே இளைஞர்கள் பார்த்த உடனே இந்த புத்தகத்தை படிச்சு பார்க்கலாமே அப்படின்னு தோணுது. இதுக்கு பின்னாட்டையில எழுதியிருக்காங்க என்னென்ன, அவர் கூறும் பயிற்சி முறைகளில் தனக்கு எதிரே இருந்த தடைக்கற்களை படிக்கற்களாக்கி அவன் தலைவனாக உருமாறும் சுய முன்னேற்ற கதை தான் தலைவாவா. ஆக சுய முன்னேற்ற கதை அப்படின்னு அவரே கொடுத்துறாரு. கொடுத்து கீழே 2 பேர் எழுதியிருக்காங்க. பார்க்கலாம் என்று எடுப்பீர்கள், படித்து முடித்துத்தான் எழுவீர்கள் அப்படின்னு 2 பேரும் எழுதியிருக்காங்க. அது உண்மைன்னு கூட தோணுது. என்னன்னா தொடர்ந்து மிக இயல்பாக சென்றாலும் கூட விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நூல். என்ன பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா சுய முன்னேற்ற நூல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பக்கத்தை வேண்டுமானாலும் திருப்பலாம், அது படித்துக் கொண்டே செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக எல்லா சுய முன்னேற்ற நூல்களும் அப்படிதான் இருக்கும். இந்த சுய முன்னேற்ற நூலும் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா என்னன்னா ஊடாக ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு, ஒரு நூல் மாதிரி. அதனால அது ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. ஒரு அத்தியாயத்துக்கும் இன்னொரு அத்தியாயத்துக்கும் இடையில ஏதேனும் ஒரு இடைவிடாத ஒரு தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறதுனால இது ஒரு சுய முன்னேற்ற நூலாக மட்டுமே இல்லாமல் ஒரு புதினமாகவும் இது பார்க்க முடியாது. அதாவது ஒரு நாவல் மாதிரி கூட படிக்க முடியாது. ஏன்னா சின்னதாக ஒரு கதை அதுக்குள்ளேயே அப்படியே போயிட்டு கடைசியாக அவர் எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறத கொண்டு சுவையாக கொண்டு வந்து முடிக்கிறார். சரிங்களா? இதுல பல விஷயங்கள் சொன்னா கூட மிக குறிப்பாக இந்த தமிழ் நம்முடைய இந்த தலைமை பண்புகள் சார்ந்த விவரங்களை பற்றி சொல்லுகிற போது அவர் எல்லாம் சொல்றாரு பார்த்தோம்னா மிகவும் நன்றாக இருக்காரு. இதெல்லாம் தமிழ் இலக்கிய உலகத்துக்கு சற்று புதியது என்று கூட சொல்லலாம். என்ன சொல்றாருன்னு, இன்றைக்கு அவரை சந்திச்சதுல 2 விஷயம் கத்துக்கிட்டேன். அவர் வருகிறார், தன் குருவை போய் பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, 2 விஷயம் கத்துக்கிட்டேன். ஒண்ணு, ஒரு நல்ல தலைவன் அடுத்தவங்க சொல்றத முழுமையா கவனிக்கணும். சரிங்களா? 2, தனக்கு கீழே இருக்கிறவங்களோட வேலை மட்டும் இல்லாம அவங்களோட சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா விவரத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது ஒரு இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறார். மிக முக்கியமாக ஒரு தலைவனுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா 2. ஒன்று ஆங்கிலத்தை சொன்ன ஒரு பேஷண்ட் ஹியரிங். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத முழுமையா கேட்கணும். தனக்கு கீழே இருக்கிறவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்கணும். 2வது, இயன்ற வரையில அவங்களுடைய சொந்த விவகாரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல மிக அதிகமாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதே இந்த நூலில் மிக குறிப்பாக சொல்கிறார். சரி, அடுத்ததாக என்ன சொல்றா பாத்தீங்கன்னாக்க, இந்த தலைமை பண்புகள் சார்ந்த பல விவரங்களையும் ஒரே நூலை கொடுக்கறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இயன்றவே இவர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு தலைவனுக்கும் அவனோட திறமைதான் எல்லாருக்கும் தெரியும் விஷயமா இருக்கும். ஆனா அவனோட திறமையை விட அவனோட குணாதிசயம் தான் மிகவும் முக்கியமானதுன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதாவது ஒருவருடைய திறமை மட்டுமே இல்லை, ஒரு தலைவனுங்கிறது மிகவும் திறமைசாலியாக இருந்தால் மட்டுமே போராது, பல நல்ல குணாதிசயங்களை கொண்ட ஒரு மனிதனாகவும் இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு நல்ல சிந்தனை மட்டுமல்ல, அதுதான் ஒரு தெளிவான சிந்தனையும் கூட. அதே இதில் பதிய விட்டுருக்கிறார்கள். இப்படி தலைமை பண்புகளுக்கு பல பேர் சொல்லாத பல புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் இந்த 4 நூல்ல நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாம குறிப்பாக ஒரு 4-5 விஷயங்களை தொடர்ந்து ஒரு பட்டியல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியல் ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னா முதல் பட்டியல் முதல்ல வரக்கூடியது வாடிக்கையாளரே தெய்வம். இது நம்ம பல இடங்களில் பார்த்துக்கலாம். மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உங்களுடைய வளாகத்துக்குள்ளே வரக்கூடிய நபர்களே மிக முக்கியமானவர் உங்களை வாடிக்கையாளர் தான், அவர் தான் உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னதா பல இடங்களும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதை தான் மீண்டும் ஒருவரை மிக ஆணித்தரமாக முன்வைக்கிறார். அடுத்தது உதவி செய்வோம். இயன்றவர்கள உதவி செய்வோம் அப்படிங்கிறத பொதுவாக எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பா கராரா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. மேலதிகாரியாக இருந்தாலோ அல்லது ஒரு தலைமை படுப்பை இருந்தாலோ எல்லாத்தையும் ரொம்ப சிறுதான் இருக்கணும்னு அவசியமா இல்லை. நாம இயல்பாக கீழே இறங்கி அவங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. சரிங்களா? அப்புறம் மேற்பார்வையிடுங்கள். இதைத்தான் பழங்காலத்தை சொல்லுவாங்க பழமொழியிலே. என்னன்னா, நான் போய் ஒவ்வொரு நாளும் போயிட்டு பயிரை பார்த்துக்கிட்டே வரணும், கடனை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நான் பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாழா போயிடும் அப்படிம்பாங்க இல்லையா? இதுதான் மேற்பார்வையிடுதல்ங்கிறது. இந்த மேற்பார்வையிடுங்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்றாரு. நீங்க தயவு செய்து எல்லாமே சரியா நடக்கும், நீங்களா விட்டுறாதீங்க, தயவு செய்து தொடர்ந்து மேற்பார்வை விட்டு கொண்டே இருங்கள் அப்படின்னு. இது ஒரு நல்ல செய்தி தான். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தலைமை பண்புகள் சார்ந்த செய்தி. அப்புறம் மிக முக்கியமானது கற்பனை செய்யுங்கள். ஆங்கிலத்துல இன்னோவேஷன் தாங்க. இந்த இன்னோவேஷன்ங்கிறது என்ன எப்படி வரும் அப்படின்னா, கற்பனை செய்து விட்டே இருக்கணும். எப்படின்னா புதுமையாக என்ன செய்யலாம்,
எந்த விதத்திலே நம்முடைய வாடிக்கையாளர்கள் அதிக அளவிலே நம்மால் ஈர்க்க முடியுங்கிறத தொடர்ந்து சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த கற்பனை செய்யுங்கள். கற்பனை செய்யுங்கிறது ஏதோ ஒரு கவிதை எழுதுறதுக்கோ அல்லது கதை எழுதுறதுக்காகவோ இல்லை. தன்னுடைய வணிகம் சார்ந்த தன்னுடைய தொழில் சார்ந்த பல்வேறு விவரங்களை அவங்க எப்போ கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன செய்தால் இன்னும் முன்னேற முடியும், இன்னும் என்னெல்லாம் செய்தால் இன்னும் அதிக வாடிக்கையாளர்கள் இருக்க முடியும், என்னவெல்லாம் செய்தால் நம்முடைய விற்பனை அதிகரிக்க முடியும், இதற்கெல்லாம் என்னவெல்லாம் திட்டமிடுதல் இருக்கு இல்லையா? அந்த திட்டமிடுதல் தான், அது வேற ஒன்றுமே இல்லை. கற்பனை செய்யுங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமை சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக இந்த தலைவா வா அப்படிங்கிற இந்த நூல் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தலைமை பண்புகள் என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படிலாம் நம்மளால கொண்டு வர முடியும், அதுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பயிற்சிகள் என்ன, சரி இதெல்லாம் வந்து சொல்லிட்டே வருகிற போது நிறைவாக ஒரு சொல்றது யோசிக்க போது தலைவா வா அப்படின்னு ஏற்கனவே நீ தலைவன் தான் அப்படிங்கிறத இந்த அட்டையிலேயே அவர் சொல்றாரு, அந்த தலைப்புல சொல்றாரு, ஏற்கனவே ஒரு தலைவன் தான், இதெல்லாம் இல்லாமல் இல்லை, ஆனால் இதெல்லாம் நீ கற்றுக்கொண்டால் மிக நிச்சயமாக ஒரு நல்ல தலைவனாக உருவாக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த சுரேகா எழுதியிருக்கிற இதை வந்து மதிய நிலையம் வெளியிட்டிருக்கிறது. இந்த தலைவாவா என்கிற இந்த புத்தகம் உண்மையிலேயே மிக குறைந்த விலை, 80 ரூபாய்க்கு விலை நாம் செய்திருக்கிறார்கள். ஆக தலைவாவா என்கிற இந்த நூல் தலைமை பண்புகளை இளைஞர்களுக்கு வெகுவாக போட்டுகிறது என்பதில் ஐயமில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.